அதே நேரத்திலே ரமதானினுடைய பகல் காலங்களிலே அத்தர் பூசுவதன் மூலமாக நோன்பு முறியுமா என்றால், அத்தர் பூசுவதன் மூலமாக நோன்பு முறியாது. ஆனால் தவிர்க்கப்பட வேண்டும், அதனை தவிர்ந்து கொள்ள வேண்டும். அது மக்ரூஹுடைய நிலைமை, வெறுக்கத்தக்க ஒரு நிலைமை. ரமதானுடைய பகல் காலங்கள்ல அத்தர் பூசுறதை தவிர்த்து கொள்ளணும். எண்ணெய் வைக்கலாமா என்றால் எண்ணெய் வைக்க முடியும், அனுமதி இருக்கிறது. அதே நேரத்தில் நகம் வெட்டினா நோன்பு முறியுமா முறியாதா, இப்படியெல்லாம் கேள்வி வருது என்றால், நகம் வெட்டுவதன் மூலமாக நோன்புக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்பட மாட்டாது. அதே நேரத்திலே ஒரு மனிதன் நோன்பை நோற்றுக்கொண்ட நிலைமையிலே வாந்தி வருது, இவர் கையை போட்டு எடுக்காம இயற்கையாக வாந்தி வருது. இந்த வாந்தி வருவதன் மூலமாக நோன்பு முறியுமா என்றால் முறியாது, நோன்பு முறியாது என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே பொய் சொல்லுவது, நோன்பை பிடிச்சு கொண்டு பொய் சொல்றது, நோன்பை பிடிச்சு கொண்டு புறம் பேசுறது, நோன்பை பிடிச்சு கொண்டு தூசண வார்த்தைகளை பேசுவது, இதெல்லாம் நோன்பை முறிக்குமா என்றால் நோன்பை முறிக்காது. ஆனால் அந்த நோன்புக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான சவாபு உங்களுக்கு கிடைக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, சிலர்களுடைய நோன்புல வெறுமன தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் மட்டும்தான் மிஞ்சும், அவங்களுக்கு சவாபே கிடைக்காது என்றாங்களே. அப்படியான வீண் நோன்பாக போயிடும் அது. அதனால நோன்பை பிடிச்சு கொண்டு நோன்பு காலத்துல மட்டுமில்லை, நோன்பு இல்லாத காலத்திலையும் கூட அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல ஒரு மனிதன் இச்சையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். சோசியல் மீடியா பக்கம் போனாலே இன்றைக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி போகிற நேரம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது உங்களுடைய சிந்தனையை அது மாற்றும் என்றிருந்தால் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். ரமதானுடைய பகல் காலங்கள் தூக்கத்தில் கழிக்கப்பட வேண்டியது அல்ல, அது குர்ஆனில் கழிக்கப்பட வேண்டியது, இபாதத்தில் கழிக்கப்பட வேண்டியது. இன்றைக்கு பெண்கள் எடுத்துக்கொண்டா ஷாப்பிங் மால்லையே அவங்களோட 30 நோன்பு முடிஞ்சிடும். ஆண்கள் எடுத்துக்கொண்டா அவங்களோட நோன்பு தூக்கத்திலேயே முடிஞ்சிடும். இன்னும் சிலர்களுடைய நோன்பு அவங்க நோன்பு பிடிச்சிருக்குன்றது அவங்களுக்கே தெரியாத நிலைமையில் இருக்கும். நோன்பு என்பது பொக்கிஷமான ஒரு மாதம், அதனை நாங்கள் இழந்து விடக்கூடாது. அடுத்த வருடம் ரமதானுக்கு நானும் நீங்கள் ஹயாத்தாக இருப்போமா இல்லையா என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. எனவே அடைந்திருக்கக்கூடிய ரமதானை கண்ணியமான முறையில் பாதுகாத்து இபாதத்துக்களோடு நாங்கள் இதனை கழிப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள் பாலிப்பானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.